ஃபர்ஸ்ட் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஸோ த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ட்டை பொறுத்த வரைக்கும் பெட்லைட் கம்பெனிக்கு பார்க்கலாம். பெட்லைட் கம்பெனிக்கு புது புது கம்பெனிங்க உள்ள வரதால என்ன ப்ராப்ளம் இருக்குமானா, இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெடிலைட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட். ஓகே. ஸோ அதர்சிவ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஃபெவிகால் மட்டும் தான் ஞாபகம் வரும். நீங்களே வேணா யோசிச்சு பாருங்க. ஃபெவிகால் மாதிரியே இருக்க வேற எதனா ஒரு பிராண்ட் பேரு நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் யோசிச்சு பாருங்க. உங்களால 1, 2 வந்தாலே உங்களால பெரிய விஷயம். இன்னும் ஒரு பிராண்ட் இல்ல 2வது பிராண்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்னா ஃபெவிகாலுக்கு சப்ஸ்டிட்யூட் இருக்கலாம். ஆனா அது நமக்கு தெரியாது. ஓகே. ஒரு கன்சியூமரா நமக்கு தெரியாது. ஓகே. இன்னொன்னு ஃபெவிகால் அப்படின்றது யார் மேஜரா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பி2பி ப்ராடக்ட். ஓகே. ஸோ இது பிசினஸ்ல இருந்து பிசினஸ்க்கு தான் விக்கிற ப்ராடக்ட். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 எம்எல் இல்ல ஒரு 500 எம்எல் வாங்குறோம்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சேல்ஸே இல்ல. இவங்களோட மேஜர் சேல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இத கார்பெண்டர்ஸ்க்கு விக்கிறது தான். ஸோ கார்பெண்டர்ங்க வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பல வருஷமா வந்து ஃபெவிகால் அப்படின்றது அவங்களுக்கு இந்த கம்பெனி மேல ட்ரஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ ட்ரஸ்ட் இருக்கிறதால அவங்க திருப்பி திருப்பி இதே ப்ராடக்ட் தான் அவங்க வாங்கினே இருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டோட பவர். ஓகே. செகண்ட் இந்த ஃபெவிகால் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து எல்லா ஹார்ட்வேர் கடையிலுமே கன்ஃபர்ம்டா கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க ஏற்கனவே இந்தியா ஃபுல்லா இவங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. ஸோ 70 இயர்ஸா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா ஃபுல்லா டீலர்ஷிப்பா அவங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹார்ட்வேர்லயுமே கட்டாயமா பெடிலைட் கிடைக்கும். ஃபெவிகால் கிடைக்கும். ஓகேங்களா? எவ்வளோல கிடைக்கும்னா 1 லிட்டர்ல கிடைக்கும், 5 லிட்டர், 10 லிட்டர் இல்ல நீங்க 20 லிட்டர்ல கேட்டா கூட அவங்களால குடுக்க முடியும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஹை என்ட்ரி பேரியர் டியூ டூ கஸ்டமர் ட்ரஸ்ட். இந்த கம்பெனி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிடுச்சு. ஓகேங்களா? ஒரு பிராண்ட் லாயல்டி கஸ்டமருக்கு இருக்கு. அதனால வேற ஒரு கம்பெனி வந்தாலும் அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில அத வாங்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இதுதான் இதுல இருக்க ஒரு பெரிய பிளஸ். ஓகே. த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ட்ட பொறுத்தவரைக்கும் புது கம்பெனிங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாம். ஆனா அவங்க பெடிலைட்ட வந்து தோற்கடிக்க முடியுமானா, அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி பெடிலைட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால போட்டு அது மேலேயே அவங்க உட்காந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரத்தில அசைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஓகே. இண்டிகோக்கு அப்ப எப்படி இருக்கு? இண்டிகோ அப்படின்றது இந்த ஏர்லைன் கம்பெனி. நம்ம நெனச்சுப்போம் ஏர்லைன் கம்பெனி கோடிக்கணக்குல இவன் பணத்த கொட்டியிருக்கான். வேற ஒருத்தன் வரவே மாட்டான். அந்த அளவுக்கு இதுல பணம் தேவைப்படுதே. எப்படி ஒருத்தன் வருவான்னு. பணம் வச்சிருக்கவங்க இந்த நாட்ல நெறைய பேர் இருக்காங்க. இந்த நாட்ல இல்லன்னா வேற நாட்ல இருக்காங்க. பணம் வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. நெறைய பேர் வந்து பணம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, உடனே வந்து ஏர்லைன் கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், ஆகாஷா ஏர்லைன். ஓகே. ஆகாஷா ஏர்லைன் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ரிச்செஸ்ட் பெர்சன் ஜுன்ஜுன்வாலா அப்படின்றவரு இது நடத்துறாரு. இல்ல விஸ்தாரா டாடாவோடது. அவங்க நடத்துறாங்க. டாடா தான் பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியாவ வாங்கிட்டாங்க. ஸோ இது மாரி இது மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா, இது உள்ள என்டர் பண்ணுவாங்க. அதனால பணம் இருந்தா போதும் இந்த செக்டருக்குள்ள என்டர் பண்றதுக்கு. ஓகே. ஈஸியா வந்துடலாம் பணம் இருந்ததுன்னா. இன்னொன்னு மினிமல் ஸ்விட்சிங் காஸ்ட். யாருக்குமே வந்து நான் இண்டிகோ ஏர்லைன்ல தான் போவேன் அப்படின்லாம் யாரும் இங்க வந்து ஒரு கஸ்டமருக்கு எந்த விதமான தாட்டுமே கிடையாது. எங்க சீப்பரா இருக்கோ டக்குன்னு அவங்க புக் பண்ணிட்டு போயின்னே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை வந்து அந்த பர்ட்டிகுலர் ஊருக்கு போறதுக்கு ஏர்லைன் இருக்கா? 1. 2 அது சீப்பரா இருக்கா? ஓகே. ஓரளவு கம்ஃபோர்ட்டா இருக்கா? அப்படின்றத தான் பார்ப்பாங்க. இண்டிகோல போறவங்க கம்ஃபோர்ட்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சீப்பஸ்ட் ஏர்லைன் வந்து இந்தியா தான். அதனால இதுல கிடைச்சா போதும். அவங்க மோஸ்ட்லி இத புக் பண்ணிடுவாங்க. இந்த கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும் ஆ இதுல வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெட்லைட். ஓகே. த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரி யார் வேணாலும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றனால, இது இண்டிகோக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இவங்களுக்கு இது மைனஸ் பாயிண்ட். செகண்ட் பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர். ஓகே. ஸோ சப்ளையர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெடிலைட்ட பொறுத்தவரைக்கும் இது 70 வருஷமா இருக்கிற கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல்ல இவங்க வாங்குவாங்க எல்லா கெமிக்கல்ஸையும். லார்ஜ் ஸ்கேல்ல இவங்க வாங்குறதால, அந்த கெமிக்கலோட விலை வந்து இவங்களுக்கு சீப்பாவே கிடைக்கும். ஓகே. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஒரு பெரிய கம்பெனி ஆகுறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வந்து பல்க்ல லாட்ல வாங்குவீங்க. லாட்ல நீங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைஸ் சீப்பா கிடைக்கும். பெடிலைட்டுக்கு சப்ள பெடிலைட் தான் சப்ளையர வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுவாங்களே தவிர்த்து, சப்ளையர் வந்து பெடிலைட்ட கண்ட்ரோல் பண்ண மாட்டான். யார்கிட்ட கண்ட்ரோல் பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெடிலைட் கிட்ட இருக்கு. ஓகே. பெடிலைட்ட நம்பி தான் அவங்க சப்ளையர் இருக்கிறாங்க. ஓகே. 1. 2 இந்த ரா மெட்டீரியல் சப்ளையர் எல்லாமே இவங்க கூட பல வருஷமா வந்து சேல்ஸ் பண்ணி இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால உடனேலாம் வேகமா விலையெல்லாம் ஏத்தலாம் மாட்டாங்க அவங்க. ஓகே. அவங்களுக்கு செலவு அதிகமாகுது அப்டின்னா மட்டும் தான் பெட்லைட் கிட்ட கேட்பாங்க. பிரைஸ் ஏத்தலாமான்னு. பெட்லைட் ஓகேன்னு சொன்னா மட்டும் தான் அந்த பிரைஸ பெருசா ஏத்த முடியும். அப்டின்னா பெட்லைட் கிட்ட தான் திருப்பியும் பவர் இருக்கு. ஓகே. கண்ட்ரோல் இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து பேசிக்கான கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை எண்டான ஒரு கெமிக்கல். இதுக்கு வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சிருப்பாங்கலாம் அப்டிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நார்மலா கிடைக்கக்கூடிய பேசிக் கெமிக்கல்ஸ் அப்டின்னா, இந்த சப்ளையர் விலைய ஏத்திட்டாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் சப்ளையர் பெடிலைட்டுக்கு அந்த கெமிக்கலோட விலைய ஏத்திட்டாங்கன்னா, பெடிலைட் என்ன பண்ணுவாங்க? ஃபெவிகால் என்ன பண்ணுவாங்க? சிம்பிளா போயிட்டு வேற ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து அந்த கெமிக்கல வாங்கிருவாங்க. அப்டின்னா, இவங்க தான் வந்து விலைய பிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ விலை இருக்குன்றதையும் டிட்டர்மைன் பண்றாங்க. மொத்தம் பவர் யார் கிட்ட இருக்குன்னா, பெடிலைட் கிட்ட தான் இங்க இருக்கு. ஓகே.
ஸோ இதே மாதிரி தான் இண்டிகோக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இதுக்கு ஆப்போசிட் இண்டிகோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்குற ஏர்கிராஃப்ட் ஓகே போயிங், ஏர்பஸ் அப்படின்றது 2, 3 கம்பெனி கிட்ட தான் வாங்க முடியும். மொத்தம் இருக்கிறதே உலகத்துல 2, 3 ஏர்லைன் கம்பெனி தான். ஒண்ணு வந்து போயிங், அ அதுக்கப்புறம் ஏர்பஸ் தான். இவங்க கிட்ட இருந்து தான் அவங்க ஃப்ளைட் வாங்கணும். ஓகே. இவங்க கிட்ட இருந்து தான் அவங்க ஸ்பேர் பார்ட்ஸையும் வாங்கணும். இவங்க சொல்ற மாரி தான் ரிப்பேரும் பண்ணணும். ஆக மொத்தம் யார் கிட்ட கண்ட்ரோல் இருக்குன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் கம்பெனிங்க கிட்ட தான் இண்டிகோ மாட்டின்னு இருப்பான். ஓகேங்களா? அப்பன்னா கண்ட்ரோல் போயிடுச்சு. ஓகே. 2 இதுக்கு போட வேண்டிய ஃபியூல். ஓகே. ஸோ ஃபியூல் பார்த்தீங்கன்னா, ஏர் டர்பைன் ஃபியூல் ஏடிஎஃப்ன்னு சொல்லுவாங்க. இதோட பிரைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்ன்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. இதுக்கும் பிரைஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஸோ எப்பல்லாம் க்ரூட் ஆயில் விலை மேல போகுதோ, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் விலை மேல போறது இல்ல. அதனால வேணா இதுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட்டா இருக்கலாம். ஆனா, எப்போ திடீர்னு மேல போகும் நம்ம வந்து பெருசா பிரெடிக்ட் பண்ணவும் முடியாது. அப்பன்னா, ஃபியூல் பிரைஸ நம்பி தான் இந்த கம்பெனி இருக்கு. ஸோ கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா, கவர்ன்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. இண்டிகோ கிட்ட இல்ல. ஓகே. இது தவிர்த்து ஏர்போர்ட். ஏர்போர்ட்ல பார்க்கிங் பண்ணாலும் சார்ஜஸ் தான் இவங்க போடுவாங்க. ஓகே. ஸோ ஏர்போர்ட் சார்ஜஸ் இந்த ஏர்போர்ட் ரிலேட்டடா இருக்க சார்ஜஸ் இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பைலட்டுக்கு குடுக்குற சேலரி, ஏர் ஹோஸ்டஸ்க்கு குடுக்குற சேலரின்னு எல்லா சேலரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே யூனியனுக்குள்ள போயிடும். ஸோ பைலட்டுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கு. ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஒரு யூனியன் இருக்கு. ஓகே. கிரவுண்ட் ஹேண்ட்லிங் க்ரூ ஓகே. அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்கு. இவங்க எல்லாருமே யூனியன் வச்சு நடத்துறதால, எதனா ஒரு யூனியன் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணா கூட அன்னைக்கு ஏரோப்ளேன் பறக்காது. ஓகே. அப்ப யார்கிட்ட பவர் இருக்கு? திரும்பவும் எம்ப்ளாயீஸ் கிட்ட தான் பவர் இருக்கு. ஸோ பாருங்க, ஏர்கிராஃப்ட் பண்றவங்க கிட்ட பவர் போயிடுச்சு. கவர்ன்மெண்ட் கிட்ட ஃபியூலுக்கு பவர் போயிடுச்சு. ஓகே. ஏர்போர்ட் நடத்துறவங்க கிட்ட தான் கண்ட்ரோலும், பவரும் இருக்குது. ஓகே. எம்ப்ளாயீஸ் கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கு. அப்பன்னா, இண்டிகோ கிட்ட கண்ட்ரோலே இல்ல. ஸோ இது பாருங்க, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. பெப்டிலைட்டுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு அவனோட சப்ளையர் மேல. இண்டிகோக்கு ஒரு கண்ட்ரோல் கூட இல்ல அவன் சப்ளையர் மேல. ஓகே. ஸோ யார் மேல யார மிரட்டுவான்னு பார்த்தீங்கன்னா, பெடிலைட் வந்து நெனச்சானா அவங்க சப்ளையர மிரட்டலாம். ஆனா பண்ண மாட்டாங்க. ஆனா பண்றதுக்கு அவங்க கிட்ட இருக்கு. இண்டிகோவ பொறுத்தவரைக்கும் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இண்டிகோவ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே. இல்ல மிரட்டுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே அவங்கவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ விலை வேணுமோ அத கேட்பாங்க. அதிகமா ஏர்கிராஃப்ட் பிரைஸ் கேட்பான். கவர்ன்மென்ட் அதிகமான ஃபியூல் பிரைஸ் போடுவான். ஏர்போர்ட் அதிகமான பிரைஸ் போடுவான். எம்ப்ளாயி அதிகமான சேலரி கேட்பான். இப்படி ஆளுக்கு அதிகமா கேட்டுனே இருந்தாங்கன்னா, அப்புறம் இவனோட ப்ராஃபிட் எங்க போச்சு? இவனோட ப்ராஃபிட் எடுத்து அவனுக்கு குடுத்துட்டு போயின்னு இருக்க வேண்டியது தான். ஓகே. இதுதான் இந்த கம்பெனியோட பிரச்சனை. ஓகே. ஸோ 3வது பவர் போயிடலாம். பார்கெனிங் பவர் ஆஃப் பையர். ஓகே. எப்பவுமே பையருக்கு வந்து பெருசா பவரே இருக்காது. கரெக்ட்டுங்களா? யூசுவலி நம்ம தான் பையர். நமக்கு என்ன பெருசா பவர் இருக்க போகுதுன்னு நெனைப்போம். ஆனா நமக்கு இருக்கு. பெட்லைட்ட பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட பவர் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த பிராண்டுன்னு ஒண்ணு வந்துடுச்சுனாலே, அந்த பிராண்ட் வேணும்னு நம்ம நெனச்சாலே, நம்ம அதிக பிரீமியம் குடுத்து தான் ஆகணும். அதனால தான் பிராண்டுக்குள்ள கிரியேட் பண்றாங்க. ஒரு பொருள் பிராண்டா இருந்தாலே, அன்பிராண்டட விட இது விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். விலை ஜாஸ்தியா இருந்தா அதுக்கு ப்ராஃபிட் அதிகம். ஸோ பெட்லைட் வந்து ஃபெவிகால ஒரு பிராண்டா ஏன் கிரியேட் பண்றாங்க? அட்வர்டைஸ்மென்ட்ஸ் நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க. ஓகே. ஃபேமஸ் அட்வர்டைஸ்மென்ட்ஸ் ஆஃப் ஃபெவிகால்ன்னு அப்படி டைப் பண்ணுங்க. நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் உங்களுக்கு வரும். நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் உங்களுக்கு வரும். அது எல்லாமே சூப்பரான அட்வர்டைஸ்மென்ட்ஸ். ஸோ அவங்க நெறைய சூப்பரான அட்வர்டைஸ்மென்ட்ஸ போட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட கிரியேட் பண்றாங்க. பிராண்ட கிரியேட் பண்ணிட்டா, பிரைஸ் அதிகப்படுத்தலாம். பிரைஸ அதிகப்படுத்தினா ப்ராஃபிட் ஜாஸ்தி. ஸோ அவங்க இதனால தான் ஆட் போட்டு பிராண்ட் ஆக்குறாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ பெடிலைட்டுக்கு இது ஒரு ஹியூஜ் பிளஸ் பாயிண்ட். ஃபெவிகால். ஓகே. பெடிலைட் நம்ம யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா, அவங்க புரமோட் பண்றது ஃபெவிகால் அப்படின்ற பிராண்ட் தான். ஸோ கஸ்டமர்ஸ் ட்ரஸ்ட் ஃபெவிகால் அண்டர் லெஸ் பிரைஸ் சென்சிட்டிவ். ஸோ ஃபெவிகால் வந்து ஒரு ரூ. 5 ஏத்துறாங்க அப்படின்னாலாம் உடனே ஃபெவிகால் வானான்னு சொல்லிட்டுலாம் ஓட மாட்டாங்க யாரும். ஓகே. அத சிம்பிளா அத பே பண்ணிட்டு அத வாங்கிடுவாங்க நம்ம. ஓகேங்களா? இன்னொன்னு டீலர்ஸ் ஆல்சோ புரமோட் பெடிலைட் டியூ டூ ஸ்ட்ராங் மார்ஜின்ஸ் அண்ட் சப்போர்ட். இது எனக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியல. ஓகே. இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்லைட் வந்து அதிகமான வந்து கமிஷன் தருவாங்க. அ ஹோ ஹோல்சேலர், ரீட்டெய்லர், ஹார்ட்வேர் ஸ்டோர் குடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அது எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீங்க ஃபெவிகால தவிர்த்து உங்களுக்கு வேற என்ன வார்த்தை தெரியும்னே எனக்கு ஒண்ணும் புரியல. ஓகே. அதிசிவனுன்ற வார்த்தைய நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். கரெக்ட்டுங்களா? அதிசிவனா தான் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட். ஓகே. அதசிவ்ன்றது ப்ராடக்ட். ஃபெவிகால்ன்றது பிராண்ட். பிடிலைட்ன்றது கம்பெனி. இது 3த்துல நமக்கு எது தெரியும்னா, ஃபெவிகால் தான் தெரியும். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பிளஸ் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா, அதசிவ்ன்னு ஒரு வார்த்தையே தெரியாத ஒருத்தவங்களுக்கு கூட ஃபெவிகால்ன்ற வார்த்தை தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா பாருங்களேன். ஜெராக்ஸ்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாதுங்க உலகத்திலே. ஜெராக்ஸ்ன்ற ஒரு வார்த்தை கிடையாது. ஜெராக்ஸ்ன்றது கம்பெனியோட பேரு. அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவன் அந்த மிஷின கண்டுபிடிச்சவன் பேரு கண்டுபிடிச்ச கம்பெனி பேரு ஜெராக்ஸ். ஓகேங்களா? நீங்க ஜெராக்ஸ்க்கு போயிட்டு நீங்க ஒரு ஜெராக்ஸ் கடை அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் நீங்க எடுக்கிறது பேர் வந்து போட்டோ காப்பி. அது பேர் வந்து போட்டோ காப்பி. ஆனா இந்தியால யாருக்குமே போட்டோ காப்பின்ற வார்த்தையே தெரியாது. அதுதான் நம்ம உண்மையிலேயே பண்றது. அது பேர் போட்டோ காப்பி. ஓகே. அந்த மெஷின் பேர் போட்டோ காப்பியிங் மெஷின்.
ஆனா அதுவும் நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும்னா, அது முதல்ல கண்டுபிடிச்ச கம்பெனியோட பேரு வந்து ஜெராக்ஸ். ஓகேங்களா? ஸோ போட்டோ காப்பிங்ன்னு சொல்றத விட அது ஜெராக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெராக்ஸ்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ அந்த ஒரிஜினல்ல இருந்து ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு பேரு ஜெராக்ஸ்ன்றது மாரி ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப பாருங்க, எவ்ளோ பவர் வச்சிருக்கான் ஜெராக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஆனா அவன் இந்தியால இல்ல இப்போ. ஓகே. அத விடுங்க. ஃபெவிகால்ல பாருங்கண்ணா. ஃபெவிகால் வந்து பார்த்தீங்கன்னா, இதே கத தான். ஜெராக்ஸ்ல இருக்க அதே கத தான் இது. ஓகே. அதசிவ் அப்படின்ற வார்த்தனாலே என்னன்னு தெரியாது நமக்கு. ஆனா ஃபெவிகால்ன்றது என்னன்னு தெரியும். ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர். ஸோ பவர் யார்கிட்ட மூவ் ஆயிடுச்சுன்னா வந்து பெடிலைட் கம்பெனி கிட்ட மூவ் ஆயிருக்கு. பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்ல. அவன் நேரா போய் ஃபெவிகால் வேணும்னு கேட்பாங்க. வாங்கிட்டு வந்துருவான். ஓகேங்களா? ஆனா இண்டிகோ. இண்டிகோல இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல. ஓகே. ஸோ, இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஈஸியா கண்டுபிடிச்சுருவான். டைரக்ட்டா இப்போ ஒரு ஏர்லைன் நம்ம புக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ளைட் புக் பண்ணோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு போ வேண்டியது எங்கன்னா, Google போயிட்டு, ஓகே சென்னை டூ டெல்லி. ஓகே. ஃப்ளைட் அதுவே மீதிய போட்டுடுச்சு. ஃப்ளைட் போட்டீங்கன்னா, இங்க வந்துரும். இப்ப இது இண்டிகோ. இந்த வெப்சைட்க்கு யாரும் போமாட்டாங்க. ஓகேங்களா? ஏர் இண்டியாலாம் போமாட்டாங்க. ஓகே. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் சொல்லிடும். ஓகே. மேக் மை ட்ரிப் போலாம். இல்லாட்டி நீங்க இங்கேயே பார்த்துடலாம். சென்னை டூ டெல்லி. டேட் வந்து 3 ஆகஸ்ட் போட்டு வச்சிருக்கு. ஓகே. வேணா கொஞ்சம் தள்ளி கூட போடலாம். ஓகே. ஸோ ஒரு 6த் வெட்னஸ்டே மாரி போடுறேன். ரிட்டர்ன் டேட் போடல. எக்கானமி ஓகே. ஒன் வே இங்கேருந்து அங்க போறதுக்கு மட்டும் போட்டுருக்கேன். இப்போ ஃப்ளைட் செக் பண்ணலாம். ஓகே. ஃப்ளைட் செக் பண்ணலாம். ஸோ இதாங்க ஃப்ளைட்ஸ். எந்த ஃப்ளைட் எடுக்க போறீங்க? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஹவர்ஸ் போகுது இங்கேருந்து டெல்லிக்கு. ஓகே. பிரைஸ் வந்து 6000. ஓகே. அதுக்குள்ள தாங்க போயிடுச்சு. ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. இது விலை 6000. இது விலை 6000. இங்க ஒரு 6000. இது 6300. ஓகே. எது எடுக்க போறீங்க? நீங்க பார்க்க வேண்டியது டைம் பார்ப்பீங்க. என்ன டைம் போகும்னு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. எவ்வளோ நேரம் போகுது அப்படின்றது பார்ப்போம். ஓகே. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விலை அப்படின்றது பார்க்க போறோம். இது தவிர்த்து இன்னும் நிறைய ஏரோப்ளேன்ஸ் இருக்கு. இதோ பாருங்களேன். இவன்லாம் பாருங்க 9 ஹவர் போவானாம். ஓகே. 9 ஹவர்லாம் யார் போறது இங்க? ஏன்னா 9 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிறுத்திருவான். ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு பர்ட்டிகுலர் ஊர்ல போயிட்டு நிறுத்திருவான். ஓகே. ஒரு பாம்பே மாரி ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணின்னு இருக்கணும். ஓகே. அங்க போயிட்டு நம்ம வெயிட் பண்ணின்னு இருக்கணும். எவ்வளோ நேரத்துக்கு? 4 மணி நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே. இங்கேருந்து இவன் என்ன பண்றான், வாரணாசி வழியா போகுது இந்த ஃப்ளைட்ன்னு போட்டுருக்கான் பாருங்க. ஓகே. ஸோ எது எடுப்போம் நம்ப? இதுவா? இல்ல இதுவா? இல்ல இதுவான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. உங்களுக்கு வேகமா போணும் அப்டின்னா, நீங்க 6000 எடுங்க. இல்ல பரவால்ல எனக்கு ஸ்லோவா கனெக்ட் பண்ணி போனா கூட பரவால்ல. எனக்கு வந்து 10 மணி நேரம் ஆனாலும் பரவால்ல. ஓகே. அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இந்த 4700 எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா, 6000 கீழ இங்க எந்த ஃப்ளைட்டுமே இல்ல. 6000 கீழ எந்த ஃப்ளைட்டுமே இல்ல. இது ஒரு ஃப்ளைட் தான் இருக்கு. இதெல்லாம் யாரும் எடுக்கவே மாட்டாங்க. ஓகே 19 மணி நேரம்லாம் யாரும் இங்க டெல்லிக்கு போறதுக்குலாம் ரெடியாவே இருக்க மாட்டாங்க. அப்டின்னா, சோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இதுல, ஒரே இடத்துல எல்லா கம்பெனியோட விலையுமே கிடைச்சிருச்சு. வேற வழியே இல்ல. இப்போ ஏர் இந்தியாவோட டிக்கெட்ட விக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்? சிம்பிள். அவன் வந்து என்ன பண்ணுவான், ரூ. 5500 இந்த டிக்கெட் பிரைஸ மாத்தி விட்டுறணும். மாத்திட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இத புக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரி. இவன் ரூ. 5500 புக் பண்ணா, அப்ப இவன் என்ன பண்ணுவான்? இவன் ரூ. 5700 மாத்துவான். ஓகே. சோ இந்த பிரைஸ் வந்து டைனமிக்கா மாறினே இருக்குங்க. ஓகே. நீங்க பார்க்குற பிரைஸ் ஒரே பிரைஸாலாம் இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா, புக்கிங்க்கு ஏத்த மாரி எவ்வளோ பேர் புக் பண்றாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி இந்த பிரைஸ் சேஞ்ச் ஆயினே இருக்கும். ஓகே. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு நெறைய சாய்ஸ் இருக்கு. கஸ்டமருக்கு நெறைய சாய்ஸ் இருக்கு. ஏன்னா, இது ஒண்ணு தான் ஃப்ளைட்ன்னு நெனச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணுவான், ரூ. 10,000 இந்த ஃப்ளைட்ட போட்டுருவான். இன்ஃபர்மேஷனே நமக்கு இல்லன்னா. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதால, நமக்கு ஈஸியா ஒரே இடத்துல தெரியுது. இப்போ நமக்கு பவர் இருக்கா? இல்லையா? ஓகே. பையருக்கு இப்ப பவர் இருக்கு. பார்கெனிங் பவர் ஆஃப் பையர். எப்படி பார்கெயின் பண்றோம்? நேரா போய் அவன்கிட்ட பேசுறதுலாம் இல்ல. ஓகே. இவன்கிட்ட டைரக்ட்டா போயிட்டு, சிம்பிளா போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே புக் பண்ணிட்டு போயின்னே இருப்போம். எது சீப்பரா இருக்கோ அது புக் பண்ணிடுவோம். ஓகே. அப்பன்னா பையர்ஸ் கம்பேர் ஏர்கிராஃப்ட்ஸ் இன்ஸ்டன்ட்லி பை ஆப். ஆப் வழியாவே கம்பேரிசன் பண்ணுவான். செகண்ட் ஹை பிரைஸ் சென்சிட்டிவிட்டி அமாங் இந்தியன் பிளேயர்ஸ். இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 100 கம்மியா இருந்தா கூட இன்னொரு ஃப்ளைட்ல போயிடுவோம். ஓகேங்களா? சோ நமக்கு அதுதான் தேவை. இன்னொன்னு இத பிராண்ட் லாயல்ட்டியே கிடையாது. நான் இண்டிகோல தான் போவேன் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரு அந்த டைம்ல சீப்பரா நம்ம கேட்கிற டைமுக்கு ஓகே. அ டியூரேஷன் அது டிராவல் டியூரேஷன் அதெல்லாம் நமக்கு கரெக்ட்டா பார்த்தா எது நமக்கு ஃபிட் ஆகுதோ, அத நம்ம சூஸ் பண்ணிட்டு போடுவோம். நான் இண்டிகோல தான் போவேன்னு சொல்லிட்டு இங்க எந்த விதமான பிராண்ட் லாயல்ட்டியும் இல்ல. இங்க பாருங்க ஃபெவிகால் தான் வாங்கி ஆவான். அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறதே அது ஒண்ணு தான். இங்க இவ்ளோ கம்பெனிஸ் இருக்கிறதால நம்ம மூவ் பண்ணே இருப்போம். மூவ் பண்ணி இருந்தா இவன் விலை கம்மி பண்ணா தான் நம்ம திருப்பி இவன்கிட்ட வாங்குவோம். அப்ப என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் இங்க வந்து பாத்தீங்கன்னா விலைய கம்மி பண்ற நிலைமை வந்துரும். ஓகேங்களா? சோ இங்க நம்ம கிட்ட பவர் இருக்கு. கஸ்டமர் கிட்ட, கம்பெனி கிட்ட பவர் போச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் பார்கெனிங் பவர் ஆஃப் பையர். சரி. 4த் பார்க்கலாம். ஓகே. த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிட்யூட். ஓகே. இது பார்க்கலாம். த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிட்யூட் அப்டின்னா, இந்த பொருள் இல்லன்னா இதுக்கு
ஆல்டர்னேட்டிவா வேற எதனா ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட். ஓகே. ஸோ த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா, பிராண்டடான குவாலிட்டி அதசிவ் ஓகே. இந்த கம் அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டட் இருக்கா அப்படின்றது டவுட்ஃபுல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர் கிட்ட தான் போய் பேசணும். இது மாரி இருக்கா? நீங்க வேற என்னென்ன வாங்குவீங்கன்னு நீங்க பேசலாம். அப்படி இல்லன்னா நீங்க Googleலயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் Googleல கேட்டதுக்கு அது என்ன சொல்லுது? Fevicol, Pidilite Industries, a brand of Pidilite Industries, faces competition from several players in the Indian adhesive market. Okay, so competitor இருக்காங்களா இதுக்கு. Some of Fevicol's main competitor include Jivagor, Araldite, okay, அதுக்கப்புறம் வேரியஸ் அன்ஆர்கனைஸ்டு பிராண்ட்ஸ். இதுல இந்த Araldite அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்கிட்டாங்க போல இருக்கு. இங்க பாருங்க. இங்க எங்கேயோ பார்த்தோம் பாருங்க. Araldite அப்படின்ற இந்த கம்பெனியும் சேர்த்து இவனுங்க வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க காம்படிட்டருமே அவங்க வாங்கிட்டாங்க. இது தவிர்த்து ஏசியன் பெயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ கிரிப்னு வச்சிருக்காங்களா. ஹென்கெல்னு ஒரு கம்பெனியும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இருக்கு. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து காம்படிஷன் இருக்கு. ஆனா, அ நம்ப அத அத நம்ம வந்து அ அ இத அதிகமா யூஸ் பண்ற ஃபெவிகால் அதிகமா யூஸ் பண்றவங்க கிட்ட நம்ம போய் கார்பெண்டர்ங்க கிட்ட கேட்டா தான் நமக்கு கரெக்ட்டா தெரியும். ஓகே. ஸோ இங்க கூட பாருங்க. ஹன்ட்ஸ்மன் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஓகே லான்ச்சஸ் அரல்டைட் கார்பெண்டர் இன் டைரக்ட் காம்படிஷன் டூ ஃபெவிகால். ஆனா, இது 2006 நியூஸ். ஓகே. இந்த அரல்டைட்டும் சேர்த்தே ஃபெவிகால் வாங்கிட்டாங்க. ஓகே. அதையுமே சேர்த்து வாங்கிட்டாங்க. அப்பன்னா காம்படிஷனே வாங்கிட்டாங்கன்னா, அப்புறம் காம்படிஷன் எங்க இருக்குன்றதே நமக்கு ஒண்ணும் புரியல. இங்கன்னா நீங்க வேணா போய் பாருங்க. அரல்டைட் அப்படின்னு. ஓகே. ஸோ அரல்டைட் பார்த்தீங்கன்னா, ஓகே. இதுவே ஒரு தனி கம்பெனி ஆக்சுவலி. ஓகே. இவங்க ஒரு தனி கம்பெனி. இந்த கம்பெனியே வந்து இவங்க கம்ப்ளீட்டா வாங்கிட்டாங்க. ஓகே. சரி பரவால்ல. நம்ம அத விட்டுறலாம். நம்ம த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிட்யூட் போலாம். ஸோ இதுல பெருசா சப்ஸ்டிட்யூட்ஸ் இல்ல. ஓகே. அன்பிராண்டட் இருக்கு. ஓகே. அன்பிராண்டட் குவாலிட்டியா இருக்கும்னு நமக்கு தெரியாது. ட்ரெடிஷனல் ஆர் அன்பிராண்டட் க்ளூஸ் டோன்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது நார்மலா அன்பிராண்டடா இருக்கிற கம்பெனிங்க பண்ணலாம். சின்ன சின்ன கம்பெனிக்கு பண்ணலாம். ஆனா அது ஃபெவிகால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இருக்குமா அப்படின்றது டவுட்ன்னு சொல்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வுட் வொர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ் ரிலை ஹெவிலி ஆன் பெடிலைட். ஸோ பெடிலைட் தான் யூஸ் பண்றாங்கன்னு அது சொல்லுது. ஸோ இண்டிகோவ பொறுத்தவரைக்கும் பார்க்கலாம். சப்ஸ்டிட்யூட் இருக்கான்னு. இண்டிகோவுக்கு இருக்க ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு சப்ஸ்டிட்யூட் ஆக்சுவலி கிடையாது. ஓகேங்க. ஃப்ளைட்டுக்கு சப்ஸ்டிட்யூட் கிடையாது. நீங்க சென்னையிலேருந்து டெல்லிக்கு போணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க சொல்லலாம் ட்ரெயின்ல போலாம், பஸ்ல போலாம், இல்ல நான் Zoomல மீட்டிங் போடுவேன்னு. ஆனா, நீங்க பிசிக்கலா அங்க போணும். அதுவும் ஒரு 3 மணி நேரத்துல இங்கேருந்து டெல்லிக்கு போணும்னா, உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு வழி ஃப்ளைட் மட்டும் தான். ஸோ சப்ஸ்டிட்யூட் வந்து டைரக்ட் சப்ஸ்டிட்யூட்ஸ் இவங்களுக்கு கிடையாது. ட்ரெயின்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 நாள்லேருந்து பாதி நாள் ஆயிடும். 12 டூ 44 ஹவர்ஸ் ஆகும். இங்கேருந்து டெல்லி போறதுன்னு நெனைக்கிறேன். பஸ்லாம் இங்கேருந்து கிடையவே கிடையாது. மீட்டிங்ஸ் வேணா நீங்க போடலாம். ஆனா மீட்டிங் வந்து நீங்க பிசிக்கலா அங்க போணும்னு நெனச்சீங்கன்னா, மீட்டிங் போட முடியாது. ஓகேங்களா? விர்ச்சுவல் மீட்டிங் போட முடியாது. அப்பனா இங்க மட்டும் தான் ஓகே பிளஸ் பாயிண்ட் இருக்கு இண்டிகோக்கு. ஓகே. ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரோடு, ரயில் தான் எல்லாரும் இப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூரோ, இல்ல இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சிலாம் எல்லாருமே ரை ர ரை ரயில்லயோ இல்ல வந்து பஸ்லயோ எடுத்து போயிடுவாங்க. இல்ல கார்ல கூட போயிடுவாங்க. ஆனா லாங்கர் டிஸ்டன்ஸ் போகும்போது ஓகே. வேற வழியே கிடையாது. நீங்க ஃப்ளைட் எடுத்து தான் ஆகணும். ஓகே. இது 3 தான் வந்து இண்டிகோக்கு பெரிய பிளஸ். 5த் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரி ரைவல்ரி. ஓகேங்களா? இவங்க ஏற்கனவே 65% மார்க்கெட் ஷேர் வச்சுக்கிறதால இவங்க தான் மார்க்கெட் லீடர். ஸோ இவன் தான் மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றவனே தவிர்த்து, மத்த கம்பெனிங்க இவன கண்ட்ரோல் பண்றதெல்லாம் சான்ஸ் இல்ல. இவங்களோட மீதி கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து டாக்டர் ஃபிக்ஸிட் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே. டாக்டர் ஃபிக்ஸிட்டுமே இவங்களது தான் நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. எஸ். டாக்டர் ஃபிக்ஸிட்டுமே இவங்களோட ப்ராடக்ட் தான். ஓகே. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனியோட சண்டை போடுதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ இது தவிர்த்து ஸ்ட்ராங் பிரைசிங் பவர் அண்ட் பிராண்ட் மோட். ஓகே. ஸோ பிராண்ட் இருக்கு இவங்க கிட்ட. அதனால பிராண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அங்க வந்து காம்படிஷன் பெருசா எடுபடாது. ஓகே. இண்டிகோ பொறுத்தவரைக்கும் பார்க்கலாம். இண்டிகோல அடிதடி சண்டையே நடக்கும். ஏன்னா, எல்லாருக்கும் ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% ஃபில் ஆகணும். அப்படி ஆகலன்னா, அந்த ஒரு ஃப்ளைட்டுக்குமே லாஸ் தான் அவங்களுக்கு. அதனால 50% ஃபில் ஆகும். 50% ஃபில் ஆகணும் அப்படின்றதுனால, எல்லாருமே வந்து பிரைஸ அது வரைக்கும் இறக்கினே போவாங்க. 50% ஃபில் ஆகுற வரைக்கும் பிரைஸ் இறக்குவாங்க. ஓகேங்களா? இல்ல முதல்லயே இவங்க எல்லாரும் பேசி வச்சுன்னு கூட இவங்க வந்து பிரைஸ பிக்ஸ் பண்றது கூட சார்ஜ் இருக்கு. ஓகே. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே. நான் பண்றாங்கன்னு சொல்லல. ஆனா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது மாரி நெறைய இண்டஸ்ட்ரீஸ்ல பண்றாங்க. ஓகேங்களா? சிமெண்ட் இண்டஸ்ட்ரிலலாம் இந்த மாரி விஷயம் உண்டு. அவங்களே வந்து பிரைஸ பிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு 8 சிமெண்ட் கம்பெனிங்க இருக்குன்னா, 8 சிமெண்ட் கம்பெனியும் ஒண்ணா பேசி, ஓகே இதான் வேலைன்னு சொல்லிட்டு 8 பேருமே பிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சிமெண்ட் கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 20 ரூ. 30 டிஃபரன்ஸே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் சான்ஸஸ் இருக்கு. ஓகே. இது தவிர்த்து ஃப்ரீக்வென்ட் ஃபேர் வார்ஸ். ஓகே. புதுசா ஒரு கம்பெனி வராங்கன்னா, அவங்க உடனே வந்து எப்படி மார்க்கெட்ட புடிக்கணும்னு பார்ப்பாங்கன்னா, விலைய கம்மி பண்ணுவாங்க. ஸோ இப்ப ஆகாஷா வருவான், அப்புறம் விஸ்தாரா வருவான், அப்புறம் ஸ்பைஸ்ஜெட் புதுசா வருவான். இது மாரி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு கம்பெனி புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, விலைய கம்மி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம்.
ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு ஃப்ளைட்டுமே ஹை ஃபிக்ஸட் காஸ்ட். ஒரு ஃப்ளைட்ட நீங்க டேக் ஆஃப் பண்றீங்கனாலே அதுக்கு காஸ்ட் உண்டு. அட்லீஸ்ட் அது 50% ஃபில் ஆகணும். அப்படி ஆகலன்னா அந்த ஒரு ஃப்ளைட்டுக்குமே அவங்க லாஸ் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 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 ஃப்ளைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில் ஆகணும். ஆகலன்னா இது லாஸ்லயே போய் முடியும். ஓகேங்களா? ஸோ இது திரும்பவும் இது பார்த்தீங்கன்னா, பிரஷர் அந்த கம்பெனிக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போகுது. ஓகே. இது எல்லாமே இண்டிகோ கூட இருக்கிற எல்லா கம்பெனிகளுக்குமே இது அகைன்ஸ்ட்டா போகுது. ஓகேங்களா? ஸோ கன்க்ளூட் பண்ணணும்னா, ஓகே. இதுல எது பெட்டர் கம்பெனி அப்டின்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹெட்லைட் தானு. இருந்தாலும் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். த்ரெட் ஆஃப் நியூ என்டர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டுக்கு இது பாசிட்டிவ். ஸோ 1 பாயிண்ட் தரலாம். ஓகே. அ இண்டிகோக்கு இது 0 பாயிண்ட் குடுக்கலாம். ஏன்னா, புது கம்பெனிங்க வந்து பெட்லைட்ட டச் பண்ணவே முடியாது. உள்ளயே வர முடியாது. இண்டிகோக்கு இதுங்க வரலாம். ஓகே. வரலாம், போலாம் அது மாரி இருக்கு. ஓகே. பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர். ஸோ சப்ளையர் பெட்லைட் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். இண்டிகோவ பொறுத்தவரைக்கும் அவனோட சப்ளையர் தான் அவன கண்ட்ரோல் பண்ணுவான். அதனால -1 பாயிண்ட். பார்கெனிங் பவர் ஆஃப் பையர். ஓகே. இங்கேயும் பெட்லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் இருக்கு. இண்டிகோக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பவர் இல்ல. த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிட்யூட். பெட்லைட்டுக்கு தான் திருப்பி இங்க பவர் இருக்கு. இண்டிகோவுக்கு ஓகே. இண்டிகோக்கு இந்த இடத்துல பவர் இருக்கு. ஏன்னா, சப்ஸ்டிட்யூட் வேற கிடையாது. ஓகே. பெட்லைட்டுக்கும் சப்ஸ்டிட்யூட் கிடையாது. இண்டிகோக்கும் சப்ஸ்டிட்யூட் கிடையாது. ஆஸ் தே ஆர் இன் ஏர்லைன் பிசினஸ். பட் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி சண்டை போட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில வேற பிளேயரே இல்ல பெட்லைட்டுக்கு. அதனால சண்டையே இல்ல. இண்டிகோவுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க இன்னும் 5 பிளேயர் இருக்கான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னா விலைய கம்மி பண்ணி, ஆட போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி விக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரொம்ப ஒரு கட் த்ரோட் காம்படிஷன்ல இருப்பாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே சேர்த்து எங்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்லைட்டுக்கு 5/5 அப்படின்ற ஸ்கோர் வரும். ஓகே. இண்டிகோக்கு -2/5. ஓகே. 5 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பாயிண்ட் கூட இல்ல. -2 பாயிண்ட்ல இருக்கு அவங்களுக்கு. ஓகே. ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா தான் வந்து 2 விஷயம் போது. இண்டி ஓகே. பெடிலைட்டோட ப்ராஃபிட் ஸ்டேபிளாவும், இன்கிரீசிங்காவும் ஓகே 10%ல இருந்தது 16% வரைக்கும் போயிருக்கு. ஓகே. இண்டிகோவுக்கு இதனால தான் இது பார்த்தீங்கன்னா, இது வாலடைலாவும் ஓகே. மேல கீழ போயின்னு ஸ்டேபிள்னெஸ்ஸே இல்லாம லோ ப்ராஃபிட்டபிலிட்டி கம்பெனியா இருக்கு. இப்ப தான் உங்களுக்கு புரியும். இந்த மைக்கேல் போர்ட்டர் எவ்வளோ பெரிய ஆள்ன்னு. ஓகே. ஏன்னா இத 1970ஸ்ல உட்கார்ந்து அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நான் இத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்றேன். அவர் ரிசர்ச்சே பண்ணியிருக்காரு. எதனாலன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நம்ம புக்குங்களும் படிக்கணும். ஓகே. நம்ம டைரக்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்குனா பணம் சம்பாதிக்க முடியுமானா, இல்ல. நமக்கு நமக்கு நாலேட்ஜ் இல்லாம நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கவே முடியாது. அதுவும் நீங்க நீங்க லாங் டெர்ம் ஸ்டாக் வாங்குறீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க படிச்சு தான் ஆகணும். ஓகே. வேற வழியே கிடையாது. நீங்க படிக்கணும், இல்ல வீடியோஸ் பார்க்கணும், இல்லாட்டி நீங்க வந்து நெறைய பேரோட நீங்க டிஸ்கஸ் பண்ணா தான் நமக்கு நாலேட்ஜ் கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ்.